தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆட்டோவில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளுடன் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள இந்த நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரமானது இன்று களை வருகிறது என்று சொல்லலாம். தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் இந்த பிரச்சாரங்கள் முடிவடைகிறது. ஏன்னா தேர்தல் அதிகாரிகள் அறிவித்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தென்சென்னை நாடாளுமன்ற திமுக தொகுதி வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை இன்று காலை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் துவங்கியுள்ளார். சோழநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷுடன் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் இவருக்கு இந்த சோழநல்லூர் மத்திய பகுதி செயலாளர் மதியழகன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகள் வரவேற்கப்படுகின்றன. கேரளா சண்டை மேளம் உள்ளிட்ட கருப்பு சிவப்பு பலூன்கள் மலர் தூவி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகின்றன. கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அந்த அளவிற்கு இந்த வரவேற்பு உற்சாகமாக அழைக்கப்பட்டு வருகின்றன. அந்த தமிழ் தங்கபாண்டியன் ஆட்டோவில் இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த அவர் இன்று ஆட்டோவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து செல்லும் வழியெங்கும் மலர் தூவி மக்கள் வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். ஆரத்தி எடுத்தும் பெண்கள் வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். வினோத், பொதுவாக வேறு வாகனங்களில் பிரச்சாரம் செய்வதை பார்த்திருக்கிறோம். ஆட்டோவில் பிரச்சாரம் வித்தியாசமாக இருக்கிறது. அதற்கு பிரத்யேக காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக இந்த திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு இந்த தேர்தல் துவக்கத்திற்கு முன்பு காலில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு அதன் காரணமாக பெரிய வாகனத்தில் மட்டுமே அமர்ந்தபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரமான இன்று இந்த வேறு வழி இல்லாமல் கால் வலியும் பொறுத்து மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஆட்டோவில் இந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து இந்த பகுதியில் விடுபட்ட சில பகுதிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த பகுதியில் இரவு நேரம் முடிந்த நிலையில் பல்வேறு இடங்களில் செல்ல முடியாமல் வாக்கு சேகரிக்க முடியாமல் சென்றது. அந்த நிலையில் விடுபட்ட இடங்கள் எல்லாம் தற்போது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் சந்தித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். சூரியனுக்கு அக்கா